ஒரு கம்பெனியோட ஏர்னிங் ஈல்டுன்றது அந்த கம்பெனியோட லாஸ்ட் 12 மந்த்ஸோட ஏர்னிங்கை கரண்ட் ஷேர் ப்ரைஸால டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது எந்த அளவுக்கு ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும்ன்றதை சொல்லிடுது. ஒரு கம்பெனி அதோட ஷேர்ஸை 1 மில்லியன் ஷேர்ஸாக டிவைட் பண்ணி ஒரு ஷேரு $12 மாதிரி விற்றுருக்குன்னு வச்சுப்போம். அந்த கம்பெனி லாஸ்ட் இயரில் மட்டும் 1.2 மில்லியன் ஏர்ன் பண்ணியிருக்கு. இதுலேருந்து ஒவ்வொரு ஷேரும் $1.20 ஏர்ன் பண்ணியிருக்கு. $12 வாங்கப்பட்ட ஒவ்வொரு ஷேரும் 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுதான் ஏர்னிங் ஈல்டு. ஒருவேளை ஒவ்வொரு ஷேரும் $2.40 ஏர்ன் பண்ணிருந்துச்சுன்னா ஏர்னிங் ஈல்டு நமக்கு 20% கிடைச்சிருக்கும். ஒருவேளை ஒவ்வொரு ஷேரும் $3.60 ப்ராஃபிட் பார்த்துருந்ததுன்னா ஏர்னிங் ஈல்டு நமக்கு 30% கிடைச்சிருக்கும். அதிகமாக ஏர்னிங் ஈல்டு இருக்கிற கம்பெனி அண்டர் வேல்யூடு ஸ்டாக்காக இருக்கும். கம்மியாக ஏர்னிங் ஈல்டு இருக்கிற கம்பெனி ஓவர் வேல்யூடு ஸ்டாக்காக இருக்கும். எப்போவுமே ஹை ஏர்னிங் ஈல்டு இருக்கிறது தான் நல்ல ஸ்டாக்குன்னு இல்லை. ஒரு சில சமயம் லோ ஏர்னிங் ஈல்டு இருக்கிறது கூட நல்ல ஸ்டாக்காக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஃபியூச்சரில் நல்லா போகும்னு தெரிஞ்சதுன்னா எல்லாரும் அதை வாங்குவாங்க. அதனால அதுக்கு லோ ஏர்னிங் ஈல்டு இருக்கும்.